தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் கோயமுத்தூர். பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன். பொருளாதார திட்டமிடல் எந்த பட்டியலில் உள்ளது? பொது பட்டியலில். கன்கரண்ட் லிஸ்ட். எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் ஜே. தாம்சன். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக காடுகளை கொண்டுள்ளது? தர்மபுரி மாவட்டம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வி அறிவு சதவிகிதம் என்ன? 80.09%. இரத்தத்தின் pH மதிப்பு என்ன? 7.4. வங்கப் பிரிவினை எந்த ஆண்டு நடைபெற்றது? 1905ஆம் ஆண்டு. அசோகர் எந்த மதத்தை பின்பற்றினார்? பௌத்த மதம். மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். லால் பால் என குறிப்பிடப்படும் சுதந்திர போராட்ட வீரர்கள் யார்? லாலா லஜ்பதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால். 4 வகையான வேதங்கள் யாவை? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிக் பிரபு. தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. பரப்பளவில் இந்தியாவின் பெரிய மாநிலம் ராஜஸ்தான். காவிரி ஆறு எந்த இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது? பூம்புகார் அல்லது பூம்புகாருக்கு அருகில். இந்தியாவில் அதிக பரப்பளவில் காணப்படும் மண் வகை வண்டல் மண், அலுவியல் சாயில். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். இயற்கை ரப்பர் உற்பத்தியில் முன்னணி வகிப்பது தென்கிழக்கு ஆசியா. இந்திய பகுதியில் உள்ள 2 எரிமலை தீவுகள் நார்கொண்டம் மற்றும் பேரன். மியான்மருடன் பொது எல்லையை கொண்டுள்ள இந்திய மாநிலங்கள் மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். ஹெலி வால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றுகிறது? 76 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. கோள்களின் இயக்க விதிகளை கண்டுபிடித்தவர் ஜோஹன்னஸ் கெப்லர். டிசம்பர் 22 அன்று எந்த ஊரில் பகல் அதிகமாகவும் இரவு குறைவாகவும் உள்ளது? மெல்போர்ன் நகரத்தில்.